பொது தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 5ல் மொழிபெயர்ப்பு கல்வி, நீதி வெண்பா, திருவிளையாடற் புராணம், புதிய நம்பிக்கை, வினா விடை வகைகள், பொருள்கோள். அடுத்த டாபிக் திருவிளையாடற் புராணம், பரஞ்சோதி முனிவர் குறித்த கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இவர் திருமறை காட்டில் பிறந்தார். பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இதில் மூணுமே சரியானது தான், அனைத்தும் சரி. இதுவும் அதே மாதிரியே தனித்தனி கொஸ்டினாக கேட்பாங்க. திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, பரஞ்சோதி முனிவர். இது முக்கியமானது. இவர் எங்கு பிறந்தார்னா திருமறை காட்டில் பிறந்தார். இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கபிலரின் நண்பர் இடைக்காடனார். கபிலரின் நண்பர் யாருன்னா இடைக்காடனார். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, குலேச பாண்டியன் இடைக்காடனார் என்ற புலவரை அவமதித்தார். கூற்று 1 சரிதான். குலேச பாண்டியன் இடைக்காடனார் என்ற புலவரை அவமதித்தார். 1 சரிதான். கூற்று 2, மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. கூற்று 3, பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த மன்னர் குலேச பாண்டியன். இதில் மூணுமே சரியானது தான். ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3 சரி. குலேச பாண்டியன் இடைக்காடனார் என்ற புலவரை அவமதித்தார். 1 சரிதான். மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னர் யார் அப்படின்னு கேட்பாங்க, தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்தது பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த மன்னர் யாருன்னா குலேச பாண்டியன். மனம் வருந்திய இடைக்காடனார் யாரிடம் முறையிட்டார்? இறைவனிடம். மனம் வருந்திய இடைக்காடனார் யாரிடம் முறையிட்டார்னா இறைவனிடம். இடைக்காடனார் யார்னா கபிலரின் நண்பர். இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி எங்கு சென்று தங்கினார்? வடதிரு ஆலவாயில். இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி எங்கு சென்று தங்கினார்னா வடதிரு ஆலவாயில். கவரி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. கவரி என்பதன் பொருள் சாமரை. இது முக்கியமானது. அழகிய வேப்பமலர் மாலையை அணியும் மன்னர் பாண்டிய மன்னன். பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடதுபுறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறியவர் இடைக்காடனார். யார் சொன்னாங்கன்னா இடைக்காடனார். பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடதுபுறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறியவர் யார்னா இடைக்காடனார். இறைவன் இடைக்காடனாருக்கும் அவர் நண்பருமாகிய யாருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார்? இறைவன் இடைக்காடனாருக்கும் அவர் நண்பருமாகிய யாருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக நினைத்தார்னா கபிலருக்கும். இடைக்காடனாரின் நண்பர் கபிலர் தான். அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கேள்வியினான் வினையாளனையும் பெயர். கேள்வியினான்னா வினையாளனையும் பெயர். காடனும் கபிலனும். இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க எண்ணுமை. காடனும் கபிலனும் இலக்கண குறிப்பு எண்ணுமை. மாசற விசித்த வார்ப்புரு வல்பின் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் மோசிகீரனார். மாசற விசித்த வார்ப்புரு வல்பின் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்னா மோசிகீரனார். திருவிளையாடல் கதைகள் எந்த நூலை முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டதாகும். எந்த நூலை முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நூலை சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தை. திருவிளையாடற் புராணத்தின் காண்டங்களில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை காண்டம், கூடர் காண்டம், பாலகாண்டம், திருவாலவாய் காண்டம். இதில் எது பொருந்தாதுன்னா பாலகாண்டம். திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? 64 படலங்கள். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்களில் பொருந்தாது வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை 18 பத்தாந்தாதி, கந்தர் கலிவெண்பா. இதில் எது பொருந்தாது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது கந்தர் கலிவெண்பா.
இந்த நூலை இயற்றியவர் யாருன்னா குமரகுருபரர். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்களில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கந்தர் கலிவன்பா. இந்த நூலை இயற்றியவர் யாருன்னா குமரகுருபரர். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவன்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கேள்வியினான், நூல் வல்லான், கேண்மையினான், நட்பினன், தார்னா மாலை, முடினா தலை. இல்லை ஆப்ஷன் வந்து பி 4, 3, 1, 2. அடுத்தது பொறுத்துக்க. முனிவு, சினம், அகத்து உவகை, மனமகிழ்ச்சி, தமர், உறவினர், நீபவனம், கடம்பவனம். இது ஆப்ஷன் வந்து பி 4, 3, 1, 2. இது எல்லாமே பொருளில் கேட்பாங்க. நுண்ணிய கேள்வியோறும் மன்னனி நுவன்ற சொல்லால் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம்.